மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். ஒரு செய்தி பல கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இஸ்ரேல் ஈரான் போர் விவகாரத்தில் நாளுக்கு நாள் நிலைமை மோசமாகிட்டே வருது. இதனால் உலக நாடுகளில் பொருளாதார நெருக்கடி மேலும் அதிகரிச்சுட்டே வருது. அதை கவனத்தில் எடுத்துக்கிட்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, குறிப்பிட்ட நாட்களுக்கு ஈரானுடைய அந்த கச்சா எண்ணெய் தடை விலக்கப்படுது. அவங்க அந்த கப்பலில் இருக்கக்கூடிய எண்ணெய்களை மட்டும் விநியோகம் செய்ய அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஈரான் அதற்கு எங்கிட்ட அப்படி ஒன்றும் இல்லை, எங்கிட்ட உபரியும் இல்லை, ஏற்றப்பட்ட கப்பல்கள் எண்ணெயும் இல்லை அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? வாங்க பேசலாம். நம்ம கூட பொருளாதார நிபுணர் கோபாலகிருஷ்ணன் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஈரான் சொல்கிறாங்க, அது உண்மைதானா? இல்லை, உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஈரானில் அந்த கார்க் ஐலண்ட் அப்படிங்கிற ஒரு தீவு, அங்கே அதாவது இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்டுக்கு கொஞ்சம் மேலே பர்ஷியன் கல்ஃபில் பார்க்கும்போது கார்க் தீவு அப்படின்னு அதுதான் இப்போ யூஎஸ் சுற்றி வளைக்கிறதுக்கான முயற்சிகள். அதுதான் அங்கேருந்து தான் ஈரானுடைய 90% ஆயில் ஏற்றுமதி அப்படிங்கிறது, எண்ணெய் ஏற்றுமதிங்கிறது அந்த தீவிலிருந்து தான் வெளிநாடுகளுக்கு, இப்போ இந்தியா போன்ற சைனா போன்ற நாடுகளுக்கெல்லாம் போயிட்டுருக்கு. அதனால் உற்பத்தி அங்கே இன்னொரு கிடங்கை அவங்க இஸ்ரேல் தாக்கியிருந்தாலும் உற்பத்தி பாதிப்பு இல்லை. பட் ஈரானுக்கு என்ன அப்படின்னா, யூஎஸ் ஒரு முன்னாடி வாங்காதேன்னு சொல்லுவாங்க, இப்போ வாங்கன்னு சொல்லலாம், அதை நம்ம என்ன கொடுக்கணுமா அப்படிங்கிற அந்த ஒரு தனிப்பட்ட ஈகோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் இருக்கும். ஏன்னா சைனா இன்னும் வாங்கி கொண்டு தான் இருக்குது, கச்சா எண்ணெய் வாங்கி கொண்டு தான் இருக்காங்க. இந்தியா வாங்க முடியல, ஏன்னா அந்த சாங்ஷன்ஸ் இருக்கிறதுனால. பட் சைனா வாங்கி கொண்டு தான் இருக்குது. அதனால் அந்த ஈரானுடைய பொருளாதாரமும் சரி, இப்போ நடக்கக்கூடிய அந்த போருமே கம்ப்ளீட்லி ஃபண்டட் பை ஆயில் தான். ஏன்னா எண்ணெய் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா எண்ணெயை நம்பி தான் அவர்களுடைய பொருளாதாரம் நடந்துட்டு இருக்குது. இப்போ நடக்கக்கூடிய அந்த சண்டையுடைய பின்புலமும் எண்ணெய் விற்பனை தான். அதனால் எண்ணெய் விற்பனை அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்குது. சைனா அதிகப்படியாக வாங்கி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். பட் இப்போ நடக்கக்கூடிய இந்த போர் சூழல் காரணமாக ஈரான் அவர்களுக்கு ஒரு நோஸ் கட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதாவது எங்கள்கிட்ட கையிருப்பு இல்லை, அதனால் நினைத்த நேரத்தில் கொடுக்க முடியாது அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்கிறது முழுக்க முழுக்க ஒரு பாசிட்டிவ்க்கு தெரியாதுங்களா சார்? நம்ம தான் அவங்களை அடிக்கிறோம், நம்ம சொன்னால் அவங்க என்ன கொடுத்துருவாங்களா? இல்லை, அது இப்போ அதெல்லாம் இப்போ நேரடியாக பண்ண முடியாது. இப்போ இந்தியாவுக்கு இந்தியாவுடைய பொசிஷன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதாவது உலக நாடுகளில் நம்ம இந்த போர் சூழலில் ஒரு மேஜர் பெனிஃபிஷியரி யாருன்னா இந்தியா தான். ஏன்னா இந்தியா தான் ஈரானுடையும் நட்புணர்வில் இருக்குது, யூஎஸ் கூடயும் நட்புணர்வில் இருக்குது, இஸ்ரேல் கூடயும் இருக்குது. இப்போ சைனா எடுத்துக்கொண்டால் ஈரானுடைய கூட்டாளி. அவர்களால் இஸ்ரேல் கூடயோ இல்லை யூஎஸ் கூட நட்புணர்வில் இருக்க முடியாது. பட் இந்தியா ரொம்ப யுனிக் பொசிஷனில் இருக்குது. இப்போ நாளைக்கு இந்தியா ஈரான்ட்ட எண்ணெய் கேட்டால் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். ஏன்னா சாங்ஷன்ஸும் இல்லை, இந்தியாவும் இப்போ ரஷ்யாட்ட வாங்கி கொண்டிருக்கோம். அந்த எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காரு, ஒரு மாதத்திற்கு ரஷ்யாட்ட எண்ணெய் வாங்கலாம் அப்படின்னு. இப்போ ஈரான்கிட்டே நம்ம பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கு. நேற்றைக்கு கூட பிரதமர் அங்கே பிரசிடெண்ட்டை அந்த நவ்ரோஸ் அந்த ஃபெஸ்டிவலுக்காக அவர் வாழ்த்து சொல்லி அவர் பேசியிருக்கிறத பார்த்தோம். அதனால் இந்தியா ஒரு கான்ஸ்டன்ட் என்கேஜ்மெண்ட்டில் ஈரான் கூட இருக்கிறது மிகப்பெரிய பலம் நமக்கு. ஏன்னா இப்போ அடுத்தது ஈரானுடைய எண்ணெயை நம்ம வாங்க ஆரம்பிக்கலாம். அந்த ஒரு இது இருக்கும். இந்த சாங்ஷன் ரிமூவ் பண்ணது அப்படிங்கிறது நம்ம இந்த போர் துவக்கத்திலேயே நான் சொன்னேன். அதாவது இந்த போர் எப்படி போகும், எவ்வளோ நாள் போகும் அப்படிங்கிறது தெரியாது. முடிவு உலக நாடுகளுக்கு நன்மை தான் ஏற்படுது. ஏன்னா இந்த ஆட்சி மாற்றம் ஈரானில் ஏற்பட்டால் அதுக்கு தான் அவங்க போராடி கொண்டிருக்கிறார்கள். யூஎஸும் இஸ்ரேலும் அங்கே ஆட்சி மாற்றத்திற்கு தான் முழு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் இப்போ ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சாங்ஷன் வித்ட்ராவல் அப்படிங்கிறது நிரந்தரமாக ஈரானுக்கு வரும். ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயோடைய உபரி எல்லாமே வெளிச்சந்தைக்கு, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு வரும்போது ஒட்டுமொத்தமாக கச்சா எண்ணெயோட விலை குறையும். இப்போ இது வரைக்கும் கச்சா எண்ணெய் அவங்க பிளாக் மார்க்கெட்டில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஈரான் பொறுத்தளவில் சைனாவுக்கு முழுக்க முழுக்க பிளாக் மார்க்கெட். அதாவது வெளி சந்தைக்கு தெரியாமல் அவங்களுடைய கரன்சிலேயே சைனாவுடைய கரன்சிலேயே அவங்க ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த எண்ணெய் முழுவதுமாக வெளி மார்க்கெட்டுக்கு, வெளிச்சந்தைக்கு வரும்பொழுது போர் முடிவுக்கு பிறகு சொல்கிறேன், இப்போ இல்லை, போர் முடிவு பெற்று அங்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அந்த ஒட்டுமொத்த பிளாக் மார்க்கெட்டில் போகக்கூடிய அந்த ஈரானுடைய கச்சா எண்ணெய் வெளி மார்க்கெட்டுக்கு, ஓப்பன் மார்க்கெட்டுக்கு வரும்பொழுது, பொது சந்தைக்கு வரும்பொழுது ஒட்டுமொத்தமாக அந்த விலை குறைவு அப்படிங்கிறது ஏற்படும். அது எவ்வளோ நாள் ஆகும், மாதங்கள் ஆகுமா அப்படிங்கிறது இனிமேல் தான் பொறுத்து இருந்து பார்க்க வேண்டும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னா, குறிப்பாக ட்ரம்ப்பும் சரி இஸ்ரேலும் சரி மாறி மாறி, குறிப்பாக இஸ்ரேல் நாங்கள் ஈரானை முழுமையாக அழிக்க போகிறோமா அந்த ஒரு கோணத்தில் தான் பேசிட்டு வராங்க. ஆனால் ட்ரம்ப் மாறி மாறி பேசிட்டு வர்றாரு. இன்னைக்கு காலையில் கூட தீவிரமாக தாக்குதல் நடத்த போகிறோம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நேற்று நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரோம்னு சொல்கிறாரு. எப்படி புரிஞ்சுக்கிறது? குறிப்பாக ஈரான் தரத்தில் சொல்கிறாங்க, இவங்க இந்த எண்ணெயோட விலை ஏற்றுமதியை அதிகரிக்குது, இதை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்,
விநியோகஸ்தர்கள் வந்து ஒரு அந்த விலையை வந்து குறைக்க வைக்கிறத நம்ப வைக்கணும் அப்படின்னு ஒரு பதற்றத்தை தணிக்கிறதுக்காக ட்ரம்ப் இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லி ஈரான் தரப்பு வந்து சொல்றாங்க. இது எப்படி பார்க்குறது? இது பொருளாதாரத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதாவது ரெண்டுமே உண்மைதான். ட்ரம்ப்பை பொறுத்தளவில் ஏன்னா கச்சா எண்ணெய் ஏறுவது அப்படிங்கிறது வந்து எல்லா நாடுகளுக்குமே பாதிப்புகளை ஏற்படுத்தும். இந்தியா மட்டும் இல்லை, உலக நாடுகளே பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஏன்னா அதனால தான் இந்த இயங்கி கொண்டிருக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து கச்சா எண்ணெய் அடிப்படையில் தான் இயங்கி கொண்டிருக்கு. பல தொழில்துறைகளுக்கு வந்து கச்சா எண்ணெய் வந்து மூலப்பொருளாக இருக்குது. அதனால் அவருக்கு அங்கே நவம்பரில் எலெக்ஷன் இருக்குது. இந்த யூஎஸில் வந்து எலெக்ஷன் இருக்குது. மக்களுக்கு வந்து இது வந்து இந்த போர் அப்படிங்கிறது பிடிக்கல அவங்களுக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாம் வந்து அதற்கு எதிரான மனநிலையில் மக்கள் இருக்கிறத அவர் கணித்து விட்டார். அவர் சொல்லிட்டாங்க எல்லாரும். அதனால் அவருக்கு அதுக்குள்ளே இது முடித்து வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் இருக்கிறது தெரியுது. இரண்டாவது வந்து இந்த ஆட்சி மாற்றத்துக்கு தான் அவங்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இஸ்ரேலும் சரி, யூஎஸும் சரி. அதுதான் வந்து இப்போ அது துவங்கியது எப்படிங்கிறத நம்ம காரணத்துக்கே போக வேண்டாம். 28ஆம் தேதி காமினி தூக்கப்பட்டார். அதற்கு பிறகு பல்வேறு விஷயங்கள் நடந்தது. பட் இந்த ஆட்சி தொடர்ந்தால் பொருளாதாரத்திற்கு ஸ்திரத்தன்மை ஏற்படாது. அவர்கள் இந்த அவங்க என்ன பண்ணுறாங்க, ஈரானுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா சீஸ்ஃபயர் த்ரூ பிளாக்கேட், எக்கனாமிக் பிளாக்கேட். அதாவது பொருளாதார தடைகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக உலக நாடுகளை அழுத்தம் கொடுத்து இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தான் ஈரான் முயற்சி செய்து கொண்டிருக்கு. அதுதான் நேற்றைக்கு கூட ஈரானுடைய அந்த பேச்சுவார்த்தை, நம்ம பிரதமர் கூட பேச்சுவார்த்தையில் அவங்க அதை தான் சொல்லியிருக்காங்க. அவங்க நேரடியாக இந்த போரில் வெற்றி பெற முடியாது. அதனால் இது போன்ற பொருளாதாரத்தை, இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்டை தடை பண்ணுவது, இது போன்ற விஷயங்களை ஏற்படுத்தி உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயரும்பொழுது இந்தியா போன்ற பல நாடுகள் இதில் பாதிக்கப்பட்டு அவர்கள்லாம் அழுத்தம் கொடுத்து போரை நிறுத்துவார்கள் அப்படிங்கிற அந்த அப்ஜெக்டிவில் தான் ஈரான் நகர்ந்து கொண்டிருக்கு. பட் அது இப்போ அந்த போர் இப்படியே நிற்பது வந்து உலக பொருளாதாரத்துக்கு நல்லது கிடையாது. ஏன்னா அவங்க திருப்பியும் மீண்டும் இதை பிற்காலத்தில் கூட இதை ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொண்டிருப்பார்கள். இந்த தடையை கொண்டு வருவதற்கு, பொருளாதார தடையை ஏற்படுத்துவதற்கு அப்பப்போ முயற்சிகள் செய்து கொண்டே இருப்பார்கள். அதனால் இந்த போர் துவங்கி விட்டது. இது முடிந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தான் உலக பொருளாதாரம், நான் அரசியல் ரீதியாக சொல்லலை, பொருளாதாரத்திற்கு ஒரு சாதகமான சூழல் ஏற்படும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆட்சி மாற்றம் ஈரானில் ஏற்பட்டதுன்னா அங்கே சாங்ஷன்ஸ் நிரந்தரமாக நீக்கப்படும். ஈரான் மீது அந்த நியூக்ளியர் ரிலேட்டட் சாங்ஷன்ஸ் நிரந்தரமாக நீக்கப்பட்டால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த கச்சா எண்ணெயும் ஓப்பன் மார்க்கெட்டுக்கு வரும். அது ஒட்டுமொத்தமாக அந்த விலையை வந்து குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும். இதுதான் வந்து ஒட்டுமொத்தமாக பார்க்கணும். இரண்டாவது, ட்ரம்ப் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து ட்ரம்ப்பும் இஸ்ரேலும் சில முரண்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. ஏன்னா இஸ்ரேலுடைய செயல்பாடுகள் அதிதீவிரமாக இருக்குது. யூஎஸில் வந்து அதற்கு எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கு. ஏன்னா அந்த நெரேட்டிவே எப்படி இருக்குது அப்படின்னா இஸ்ரேல் யூஎஸ்ஏ இந்த போருக்குள் இழுத்து விட்டது அப்படிங்கிற அந்த ஒரு நெரேட்டிவ் தான் அங்கே யூஎஸில் நடந்து கொண்டிருக்கு. அப்படி தான் வந்து ட்ரம்ப்புக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் அங்கே நடந்து கொண்டிருக்கு. அது உண்மை இல்லை. ஏன்னா ட்ரம்ப்பை பொறுத்தளவில் நெட்டன்யாவும் ப்ரெஸ் மீட்டில் அதுதான் சொன்னார். யாராவது சொன்னால் ட்ரம்ப் கேட்டுட்டு வரா அப்படிங்கிறதான் அவரும் நெட்டன்யாஹூ சொன்னார். அதனால் நாங்கள் சொன்னதுனாலையோ இல்லை வேறு யாரோ சொன்னதுனால ட்ரம்ப் நிச்சயமாக அதற்கெல்லாம் செவிசாய்க்க மாட்டார். அவருடைய முடிவுகளை தான் அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதான் அதுதான் உண்மையும் கூட. பட் நெரேட்டிவ் எப்படி ஆயிருக்கு அப்படின்னா இஸ்ரேல் வந்து யூஎஸ்ஏ இழுத்து சண்டைக்குள் தள்ளிவிட்டது அப்படிங்கிற நெரேட்டிவை பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து அந்த போர் நிறுத்தத்திற்கான ஒரு முக்கியமான பாயிண்டாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரியான சூழலில் ஒரு பக்கம் ட்ரம்ப்புக்கு இப்போ நவம்பர் எலெக்ஷனும் ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறதுனால அதற்குள்ள இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு ஏற்பட்டு அந்த கச்சா எண்ணெய் விலையெல்லாம் ஓரளவுக்கு தணிந்தால்தான் அவரால் போய் மக்களை சந்திக்க முடியுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் அவர் நிச்சயமாக இருக்கார். அதை தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா இப்போதைக்கு எரிபொருள் தட்டுப்பாடு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபியூச்சரில் இருக்கும் அப்படின்னு மத்திய அமைச்சரே வெளிப்படையாக நேற்று சொல்லியிருக்காரு. அது ஒரு வார்னிங், ஜென்ரலாக ஒரு வார்னிங் கொடுக்கலாம். பட் நான் இப்போ இந்த ஈரானுடைய சாங்ஷன்ஸ் எடுத்து இப்போ அமெரிக்கா எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஈரான்கிருந்தும் கச்சா எண்ணெய் வாங்கலாம் அப்படிங்கிறது, அதற்கு முழு நம்மளுடைய ஒரு பக்கம் சைனா அதில் பயன் பெற்றாலும் நமக்கும் அந்த பயன் வரும். ஏன்னா இந்தியா பொறுத்தளவில் ஈரான் கூட ஒரு நல்ல நட்புணர்வில் இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. ஈரானுக்கும் வந்து இந்தியா போன்ற ஒரு நாடு இந்த நேரத்தில் கை கொடுப்பது அப்படிங்கிறது, அதாவது ஒரு ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு வெளி உலகத்தில் வந்து ஈரான் வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட நாடாக தான் பார்க்கப்படுகிறது. அவங்களுடைய வளைகுடா பகுதியிலேயே வந்து எதிரியாக தான் பார்க்கப்படுகிறது. ஈரான் வந்து ஹார்மூஸை மூடின உடனே மற்ற நாடுகளுக்கு அழுத்தம் மூலமாக அமெரிக்கா நிப்பாட்டலாம் நினைச்சாங்க. ஆனால் இப்போ மற்ற ஒரு 22 நாடுகள் ஈரான் மேலே அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம், அந்த நடந்திருக்கு. இப்போ சில நாட்களுக்கு முன்பு கூட நம்மளுடைய அந்த எல்பிஜி டேங்கர்ஸுக்கு ஈரானுடைய படை, அதாவது நேவி வந்து
பாதுகாப்பு கொடுத்து அழைத்து வந்திருக்கிறார்கள். ஸோ அந்த நட்புணர்வு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஈரான் பொறுத்தளவில் ஒரு கான்ஸ்டன்ட் என்கேஜ்மெண்ட்டு இந்த போர் துவக்கத்திலேருந்தே பார்க்கும்போது திரு ஜெய்சங்கராக இருக்கட்டும், இல்லை பிரதமர் மோடியாக இருக்கட்டும், பல்வேறு கட்டங்களில் வந்து அவங்களை என்கேஜ் பண்ணி ஒரு ஒரு லூப்பில் வைத்து கொண்டே இருக்கிறோம். ஏன்னா வந்து ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய நாடுகள் வந்து மிக குறைவு. ரஷ்யா, சைனா போன்ற நாடுகளில் தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஷ்யாவுக்கு இஸ்ரேல் கூடயோ இல்லை யூஎஸ் கூடயோ ஒரு நட்புணர்வு இல்லை. சைனாவுக்கும் அதே நிலை தான். இந்தியா மட்டும்தான் ரொம்ப யுனீக்காக, நேற்றைக்கு அதுதான் வந்து போலிஷ் அவர் ஒரு தூதர் கூட சொல்லியிருக்காரு. அதாவது இந்தியா தான் இப்போ உலகத்தில் இந்த இரண்டு தரப்பையும் சமாதான பேச்சுவார்த்தைக்கு அழைத்து உட்காரக்கூடிய ஒரு நிலையில் இந்தியா மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத அவரும் சொல்லியிருக்காரு. பல்வேறு ஃபினிஷ் பிரைம் மினிஸ்டர் கூட அதை, ஃபின்லாண்டுடைய பிரதமர் கூட சொன்னதை நம்ம பார்த்தோம். அதனால் நமக்கு வந்து இந்த ஆயில் எக்ஸம்ஷன் கொடுத்தது இந்தியா. இனிமேல் ஈரான்றிருந்தும் எண்ணெய் வாங்குவதற்கான சூழல் ஏற்படும். அவர்கள் வெளிநாடுகளுக்கு கொடுப்பார்களான்லாம் தெரியாது, கட்டாயம் இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் திரு ராஜ்நாத் சிங் சொன்னது வந்து ஒரு வார்னிங்காக எடுத்துக்கலாமே தவிர அந்த மாதிரி ஒரு அலார்மிங்காக நிச்சயமாக இல்லை. அது கட்டாயம் அந்த ஒரு கிரைசிஸ் வருமாங்கிறது நிச்சயமாக கிடையாது. ஓகே, இந்த தட்டுப்பாடை போக்குறதுக்காக நம்ம மற்ற நாடுகள்லேருந்து ரஷ்யாவிலேருந்து இப்போ திரும்ப வாங்க ஆரம்பிச்சிட்டோம், ஆஸ்திரேலியாலேருந்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அது வரக்கூடிய அந்த கால அளவு அதே நேரத்தில் ரஷ்யாவிலேருந்து தரோன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் பழைய விலைக்கு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று, நமக்கு ஈரான் தரதாக இருந்தாலும் மற்ற நாடுகள்லேருந்து, அரபு நாட்டிலேருந்து நமக்கு வரதா இருந்தாலும், கத்தலேருந்து வரதா இருந்தாலுமே இப்போ அங்கே போக முடியாது. ஏன்னா 22 கப்பலை வரதுக்கான அந்த வழிவகைகள் செய்கிறாங்க. திரும்ப இங்கே கப்பல் உள்ளே போகணும் இல்லையா, அதுவும் கேள்விக்குரியதான். அப்போ இந்த காலகட்டத்தில் எரிபொருள் கட்டாயமாக உயரும் தானே? அதாவது இப்போ அங்கே கச்சா எண்ணெயை பொறுத்தளவில் இப்போ ஒரு ஏற்றம் ஏற்பட்டு அதே நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கு. பெரிய ஒரு கிடுகிடு உயர்வு அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியல. ஏன்னா அங்கே உலக அந்த எனர்ஜி ரிசர்வ்லேருந்து பெருமளவு ஓப்பன் மார்க்கெட்டுக்கு முதல் முறையாக கொடுத்துருக்காங்க. இல்லை, சரமரியாக தானே தானே ஏறுது. இல்லை அந்த 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 பழைய இப்போ அவங்க இப்போ ஈரானே சொன்ன $200 போகுமா அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக, ஏன்னா அதற்குள்ளே கட்டுக்குள் வந்துவிடும். அந்த இது இருக்குது. அண்ட் மொரோவர் இப்போ அங்கே கூட இப்போ பெரிய அளவில் ஒரு எண்ணெய் கிணறை வந்து அவங்க ஈரானுடைய எண்ணெய் கிணறை தாக்கினதை பார்த்தோம். அதனால் இப்போ அதுவும் நின்றுருக்கும். இப்போ அதுவும் அந்த அழுத்தம் கொடுக்கப்பட்டு எனர்ஜியை பொறுத்தளவில் அங்கே இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் கிணறுகளை தாக்கக்கூடாது அதனால தான் அந்த கார்க் ஐலண்டுன்னு ஒன்று இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த ஈரானுடைய 90% ஏற்றுமதி அந்த தீவிலேருந்து போகிறது. அதை வந்து இன்னைக்கு வரைக்கும் அதை அவர்கள் யுஎஸ் அந்த எண்ணெய் கிணறுகளை தாக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய அந்த மிலிட்ரி பேஸை அட்டாக் பண்ணியிருக்காங்களே தவிர, ஏன்னா அது தாக்கப்பட்டதுன்னா ஒரு மிகப்பெரிய கிரைசிஸ் ஏற்படும். கட்டுக்கடங்காமல் அந்த விலை ஏற்றம் அப்படிங்கிறது கச்சா எண்ணெயோடைய விலை ஏற்றம். அதனால தான் அது ரொம்ப கவனமாக அணுகி கொண்டிருக்கின்றனர். ஈரான் பொறுத்தளவில் நிச்சயமாக இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அவர்கள் இப்போ எல்பிஜி டேங்கருக்கு அவர்களுடைய நேவியே பாதுகாப்பு கொடுத்து நமக்கு அழைத்து வந்ததெல்லாம் காட்சிகள் எல்லாம் தட்டுப்பாடு ஏற்பாடு கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் விலையேற்றம் பற்றி தான் விலையேற்றம் இருக்கும். ஏன்னா என்ன சொல்றாங்க, எலெக்ஷனுக்காக தான் விலை ஏற்றாம வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, அது இப்போ பெட்ரோல் பொறுத்தளவில் இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 90% இறக்குமதி பண்ணுறோம். எல்பிஜி 60% இறக்குமதி பண்ணுறோம். எரிபொருள் பொறுத்தளவில் நம்ம வந்து இம்போர்ட், அதாவது இறக்குமதி சார்ந்த நாடு தான். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ பக்கத்து நாடுகள், இப்போ பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்காலாம் பார்க்கும்போது அங்கே தட்டுப்பாடு வந்துட்டு பணம் கொடுத்து விலை கொடுத்து வாங்கினாலும் ரேஷனிங் முறை வந்துடுது. ஒருவருக்கு இவ்வளோதான் பெட்ரோல் அப்படிங்கிற அளவுக்கு பங்களாதேஷில் இருக்குது. ஸ்ரீலங்காவில் வார விடுமுறையே கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, நம்ம முதல்ல பெட்ரோல் விலை ஏறினா, கேஸ் விலை ஏறினா எவ்வளவு தூரத்துக்கு ஏறலாம், எவ்வளவு விலை போகலாம் ஒரு கணிப்பா? அதாவது கணிப்பு கரெக்டாக சொல்ல முடியாது. க்ரூட் ஆயில் பொறுத்தளவில் எந்த அளவுக்கு ஏறும் அப்படிங்கிறது இப்போ $100-120 ரேஞ்சில் நம்ம போயிட்டு இருந்தது இந்த போர்க்காலத்தில். அந்த அளவுக்கு 70-80லேருந்து $120-110-120 வரைக்கும் கச்சா எண்ணெய் பேரல் போனதை பார்த்தோம். ஸோ இதே அளவில் இருந்து கொஞ்சம் படிப்படியாக குறைந்தால் நமக்கு நல்லது. ஆனால் இந்த போர் 4 வருஷமா ஏற்றலை, விலை ஏற்றலை, எரிபொருள் பெட்ரோல். ஆமாம், இன்னமும் ஏற்றலை. இன்னமும் அந்த ப்ரீமியம் பெட்ரோல் தான் நேற்றுக்கு $2 ஏற்றிருக்காங்க. அந்த ஏறணும் சொல்லி சொல்கிறாங்க நிறைய பேர். வேறுனா எவ்வளவு ஏறலாம்? அதாவது கூடுமான வரையில் பெட்ரோல் பொறுத்தளவில் ஏறுவதற்கான சூழல், அதற்குள்ளே நம்ம ஈரானுடைய கச்சா எண்ணெயோ இல்லை ரஷ்யாவுடைய எண்ணெய் வந்ததுன்னா ஏறுவதற்கான சூழல் ஏற்படாது. அப்படியே ஏறினாலும் ரூபாய்கள் ஏறலாம். அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 4 வருடமாக நம்ம அந்த ரஷ்யாவிலேருந்து வாங்கக்கூடிய எண்ணெயின் கையிருப்பு அதிகமாக இருந்ததுனால நம்ம அப்படியே ஸ்டேபிளாக அதே விலையில் தான் இருந்தது. ஏறினால் கூட ரூபாய்கள் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதுவுமே நடக்குமாங்கிறதுக்கு நிச்சயமாக சொல்ல முடியாது. நல்ல சார், நிகழ்ச்சியில் பங்கெடுக்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்கீங்க. நன்றி சார். நன்றி. நேர்களை மட்டும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.